ஹாய் ஹலோ எவ்ரிபடி, மை நேம் இஸ் சுரேஷ். ஸோ இந்த வீடியோவுக்கு எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 லைக்ஸாவது கிடைக்குமா? நான் 100 லைக்ஸ் கேட்டேன், கிடைக்கல. ஸோ இப்போ வந்து நான் சால்வட்டாரியோ இருக்கான்ல, ஸோ அவனை மீட் பண்ணியிருக்கேன். அவன் வந்து ஒரு மிஷின் சொல்லியிருக்கான். இன்றைக்கி வந்து ஒரே ஒரு மிஷின் தான் இன்றைக்கி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லிங் மிஷின் தான். இந்த ஜிடிஎஸ் சாண்டர்ஸில் வந்து காரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் போட்டு தள்ளுறது. ஜிடிஎஸ் சாண்டர்ஸில் வந்து அதே மாதிரியே வரும். ஸோ இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, லூயிஸ் கிளப்பில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு ரேட் இருக்கான், அதாவது ஒரு கருப்பு ஆடு ஒருத்தன் இருக்கான். ஸோ அவன் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவனை தான் போட்டு தள்ள சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறான். ஸோ அந்த கருப்பு ஆடு வந்து யாருன்னா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் இருக்கான்ல, அது கேட்டலினா, அதாவது நம்மளோட எக்ஸு, க்ளவுடோட எக்ஸு. அவள் வந்து ஆக்சுவலாக ஒரு ஷிப்புக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருப்பாள். ஸோ அந்த ஷிப்புக்கிட்ட போய் தான் வந்து இந்த கருப்பு ஆடு போய் வந்து சொல்லுவான். அந்த மாதிரி இவங்ககிட்ட நடக்கிற எல்லா விஷயத்தையும் போய் சொல்கிறது அவன் மட்டும்தான். ஸோ அவனை தேடி தான் இப்போ க்ளவுடை அனுப்பிச்சிருக்கான் சால்வட்டேரோ. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, லூயிஸ் கிளப்பை வந்து அவன் வந்து வெளியே வருவான். அவன் அப்படி கிளப்பை விட்டு வெளியே வரும்போது அவன் ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே போயிட்டு அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அவனை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அவன் யார்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்கிறான் அப்படிங்கிறத அதையும் கேதர் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம அந்த மிஷின் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா, இந்த மேப்பில் வந்து நமக்கு வந்து அவன் எங்கே போகிறான், எந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கான் அப்படிங்கிறது நம்ம எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக அது மேப்பில் வந்து மென்ஷன் பண்ணவே மாட்டானுங்க. நம்மளாக தான் பார்த்து போகணும். ஸோ அது ஒன்று தான் இந்த வேலையில் ஒரு பெரிய பிரச்சனை. பட் அது பெரிய பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம பின்னாடியே போயிடலாம், பிரச்சனை. ஸோ இப்போ கிளப்பை விட்டு வெளியே வந்து ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி இப்போ நேராக அந்த ஷிப்பை நோக்கி தான் போவான். அவன் ஏன் கேட்டலினாக்கிட்ட போய் சொல்கிறான் அப்படிங்கிறது என்னன்னு தெரில. ஸோ கேட்டலினா வந்து ஒரு கருப்பு ஆடை வச்சு க்ளவுடை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காளா, இல்லை க்ளவுடை வாட்ச் பண்ணுறாளா, இல்லை மொத்தம் அந்த எல்லாருமே வாட்ச் பண்ணுறாளா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. ஸோ இன்னும் ஒரு 2-3 மிஷின் இருக்குது மக்களே. ஸோ அந்த 2-3 மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் ஆக்சுவலாக செய்யாமல் விட்டுட்டேன். ஸோ அதை செஞ்சுட்டேன், ஆக்சுவலாக அப்லோட் பண்ணாமல் விட்டேன். இதெல்லாம் இந்த மிஷினுக்கு முன்னாடியே அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கணும், அதை விட்டுட்டேன். ஸோ அதை நான் அப்லோட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 ட்ரையட்ஸை கொல்கிற மாதிரி வரும். அப்புறம் வந்து இன்னொரு மிஷின் எதுவும் வருமே. ஸோ அந்த 2 மிஷினை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த ஒரே ஒரு மிஷினை மட்டும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எங்கே வந்துட்டு அவன் அந்த ஷிப்பை நோக்கி போயிட்டுருப்பான்னு நினைக்கிறாங்க. ஸோ அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 லைக்ஸ் கிடைச்சா கூட போதும். எனக்கு 100 கேட்டேன், 100 யாரும் போடுற மாதிரி தெரில. ஸோ ஆக்சுவலாக ஒரு 20 லைக்ஸ் கிடைச்சா கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எப்படியும் கண்டிப்பாக 20 பேராவது பார்ப்பீங்களே, அதுக்காக சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ முன்னாடி போயிட்டுருக்கான், பின்னாடியே போயிட்டு கரெக்டாக அவன் கேட்டலினாவுக்கு போய் அவன் பணத்துக்காக அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. நீங்களே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆக்சுவலாக அந்த டிவி அப்படிங்கிறதுனால இதில் வந்து வராது, என்ன பேசுகிறான் அப்படிங்கிறது அவ்வளோ கிளியரன்ஸ் இருக்காது. ஸோ அவன் என்ன பேசுகிறாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த வண்டி நின்றுச்சு, இறங்கி ஓடாமல் பாருங்கள். எங்கடா ஸ்கிப் பண்ணிட்டானா? இல்லை லோட் ஆகுது, ஸ்கிப் பண்ணல. பாருங்கள், கேட்டலினா நினைக்கிறேன். கேட்டலினா கூட புது பாய் ஃப்ரெண்டா, அவன் யாருன்னு தெரில. அவன் தான் அடிக்கடி பாய் ஃப்ரெண்டை மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அவன் வந்து ஆக்சுவலாக சரக்கு கேட்குறாங்க, அதாவது பணம் கேட்கல. என்னோடய சரக்கு நீ கூட, அதாவது போதைப் பொருள் அவன் யூஸ் பண்ணுறதுக்காக போதைப் பொருள் கேட்குறான். அதை எனக்கு கூட நான் விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். உன்னை யாரும் ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறா. இல்லை, என்னை யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்கிறான். நம்ம ஃபாலோ பண்ணது அவனுக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே போயிட்டு கீழே இறங்கலாம் வேணாம், அப்படியே அவனை போய்ட்டு நச்சக்கு அப்படியே ஏற்றிட வேண்டியதான். கீழே இறங்கணுன்னா அவன் ஷார்ட் கன் வச்சுருப்பான், நம்மளே திருக்கி விட்ருவான். அதாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஒரே ஒரு மிஷின் தான் இன்றைக்கி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க.